தேவேந்திரனையே வென்றவன் என்று எல்லோரும் அழைத்தார்கள். பெயரும் புகழும் மண்ணில் இன்று இவனோடு சேர்ந்து சரிந்துள்ளது. யுத்தத்தை வென்றவன் வரலாற்றை எழுதுவான் என்று சொல்வார்கள். அதே போல் யுத்தத்தில் சத்தியத்தை காப்பவன் உலகில் அழிவில்லாத அமரனாவான். நடந்த இந்த யுத்தத்தில் நம்முடைய சத்தியத்தை கைவிடவில்லை. போர் செய்தவன் நம் எதிரி. போரிலே உயிரை விட்டவன் வீர மரணம் அடைந்திருக்கிறான் மேகநாதன். அவனுடைய முடிவு மரியாதைக்குரியதாக வேண்டும். ஒருவருக்கு மகனாக, ஒருவருக்கு கணவனாகவும் இருந்திருக்கிறான். ஆகையால் மேகநாதனின் உடலை அவனுடைய குடும்பத்தாரிடம் கௌரவமாக ஒப்படைக்க வேண்டும். இதுதான் கண்ணியத்தை காப்பாற்றுவது. அவன் இறுதி மூச்சு இருக்கும் வரை பிள்ளையாக அவன் கடமையை கடைபிடித்தான். இவனுக்கு மரியாதை செலுத்தும் உரிமை ராவணனுக்கு மட்டும்தான் உண்டு. மேகநாதனின் பூத உடலை இலங்கையின் வாயில் முன்னால் கொண்டு போய் மன்னிக்க வேண்டும் மன்னா. இளவரசர் எங்கிருக்கிறார்? ஏன் மௌனமாக இருக்கிறார்? இளவரசர் அவர்கள் இலங்கையின் வாயிலில். இலங்கையின் வாயிலில்? ஏன் அரண்மனைக்குள் வரவில்லை? இளவரசர் வீர மரணம் அடைந்து விட்டார். மேகநாதனும் இன்று களத்தில் வீரமரணம் அடைந்து விட்டார். ஏன் சோகமாக இருக்கிறாய்? யுத்தத்தில் வீரர்கள் மட்டும் இறப்பதில்லை திரிசடை. எத்தனையோ உறவுகள் இறந்து போகிறது. ஒவ்வொரு மனைவியும் அவர்கள் கணவரை இழந்து தவிக்கிறார்கள். குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் பிரிகிறார்கள். ஆனி அவர்கள் எவ்வளவு வேதனையில் இருப்பார்கள். யாவது ராவணன் அவரை திருத்திக் கொண்டு அவரிடம் சென்று சரணடைய வேண்டும். இனி மீதம் உள்ளது ராவணனின் அந்த 10 தலைகள் தான்.